ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நீங்கள் பெட் லவர் இல்லை பிளான்ட் லவர், இதில் எது இருந்தாலும் சரி, உங்களுக்கான இடம் தாங்க இது. நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? சென்னையில் இருக்க பல்லாவரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே நீங்கள் உங்களுக்கு தேவையான பெட்டு எல்லாமே கிடைக்கும். பிளான்ஸ் இல்லைன்னா பெட்டெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, பிளான்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இங்கே கிடைக்காத செடி வெரைட்டியே இல்லைங்க. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணியும் தருவாங்க. நம்ம பல்லாவரம் வீடியோ பார்ட் 1ல் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்கும்னு போட்டிருந்தோங்க. இது பார்ட் 2 வீடியோ. இங்கே பெட் அனிமல்ஸும் நம்ம நர்சரி பிளான்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா வகையான பிளான்ஸ் அப்புறம் சீட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஹெர்பல் பிளான்ஸ் கூட இங்கே கிடைக்கும். நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணியும் தருவாங்க. செடி மட்டும் இல்லைங்க, செடி வைக்கிறதுக்கான பாட்லேருந்து உரம்லேருந்து எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரே இடத்துல ஆல் இன் ஆல் ஷாப்புங்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிடலாம். நீங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் அமைக்கிறீங்க அப்படின்னா இங்கே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான செடி கூடவே அது வைக்கிறதுக்கான பாட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாங்க. ஆர்னமெண்டல் பிளான்ஸ், எக்ஸாட்டிக் பிளான்ஸ்னு நிறைய வெரைட்டிஸில் பிளான்ஸ் இருக்குது. இந்த கேக்டஸ் எல்லாம் ரேட் வந்துட்டு வெளியே கம்பேர் பண்ணும் போது இங்கே கம்மியாகவே இருந்ததுங்க. இது பீங்கான் ஐட்டம்ஸ், ஷோகேஸ் பொருள். இது பிளான்ட் பாட்டர்ஸ் தான். நீங்கள் மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா கூட அங்கே க்ரீன் பேக்லேருந்து எல்லாமே கிடைக்குதுங்க. சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க. செடியெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்தோம்னா அடுத்தது மீன் விற்கிறாங்கங்க. மீன்னா லைவ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஒரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்குது. 30 ருபீஸ்லேருந்து பேக்கெட் ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா இது ஒரு பேக்கெட் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நாம் சின்ன வயசுலலாம் இந்த கோல்டன் ஃபிஷ்ஷு, கப்பி ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு ஹார்லிக்ஸ் கண்ணாடி பாட்டில் வரும் அப்போல்லாம், அந்த பாட்டிலில் போட்டு வளர்த்துட்ருப்போம். இப்போது ஃபிஷ் வளர்க்குறதுக்குன்னே நிறைய தொட்டி அப்புறம் பாட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வந்துடுச்சு. அதுவும் அக்ரிலிக்கில், ஃபைபரில் எல்லாமே உடையாத மாதிரியும் வந்துருச்சுங்க. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கும்போது பெரியவங்களுக்கே அதை ஒன்றும் பார்த்தா ஆசை வந்துடும். வளர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சரி ஓகே இது ஒரு 4 மீன் மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸில் ஆரம்பித்து அதோட ஹை வெரைட்டியான கோல்டன் ஃபின்ச்சஸ், ஸ்டார் ஃபின்ச்சஸ், ஸ்ட்ராபெரி ஃபின்ச்சஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. ஃபின்ச்சஸ் எல்லாம் 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 300லேருந்து அதோட வெரைட்டி பொறுத்த வரைக்கும் ரேட்டாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் பேர்ட்ஸ் இருந்ததுங்க. பஜ்ஜீஸ்லேருந்து சன்கார்னர், ஹை அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். புறாலேயுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்ததுங்க. நார்மல் புறாலேருந்து ஃபேன்சி புறா வரைக்கும் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கோழி, சேவல்னு கூட நிறைய விற்கிறாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா அனிமல்ஸுங்க, பப்பீஸ் இருக்குது. பப்பீஸ் அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க சுகர் கிளைடர் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். ஹாம்ஸ்டர்ஸ் கிடைக்கும், அந்த ஒயிட் மவுஸ் கிடைக்கிது. நீங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அங்கே இருக்கவங்க அரேஞ்ச் பண்ணியும் தராங்க.
ஃபேன்டெயில் பிஜியன், சாக்ஸ் பிஜியன்லேருந்து எல்லாமே இருக்குது. இதில் பேபி பிஜியனும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதையும் வாங்கிக்கலாம். கோழி, காடை எல்லாமே விற்கிறாங்கங்க. எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே கிடைக்கும். அதுக்கு தேவையான ஆக்சசரிஸும் கிடைக்கும். அது நெட்லேருந்து விளையாடுறதுக்கு, தொங்க விடுறதுக்கு, ஊஞ்சல் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். ஃபுட் ஐட்டம்ஸும் அங்கேயே கிடைக்கும். பெட் ஃபுட் ஐட்டம்ஸும் அங்கேயே கிடைக்கும். நீங்கள் மீனோ, பேர்டோ இல்லை அனிமல் ஏதாவது ஒன்று வாங்கிட்டீங்க, ஆனால் அதை வளர்த்துறதுக்கு நம்ம கூண்டுக்கு ஒரு பக்கம் போகணுமே, அதோட சாப்பாட்டுக்கு ஒரு பக்கம் போகணுமே அப்படிங்கிற கவலையே வேண்டாம். எல்லாமே ஒரே இடத்துல நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். பொமரேனியன் பப்பியிலேருந்து பீகிள் பப்பி, சிட்சு பப்பி, ஜெர்மன் ஷெப்பர்ட், செயின்ட் பெர்னார்ட் வரைக்கும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுலேயுமே கேட்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் பெட் மார்க்கெட்டை சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போய் அதில் ஒரு 4 ஃபின்ச் 2 பேர் வாங்கி அதை ஒரு பிஸ்னஸாக டெவலப் ஆன ஸ்டோரியெல்லாம் கூட இருக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெட் லவராக ஆரம்பித்து அதையே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட் கூட வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. முயல், வான்கோழி, ஆடு, கோழி, சேவல்னு எல்லாமே கிடைக்கும். நாட்டுக்கோழி, கினிக்கோழி, வான்கோழி, போண்டா கோழின்னு எல்லா கோழி வெரைட்டியுமே உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கே டாக்ஸில் வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம சொல்லி வச்சோம்னா ராஜபாளையம், கன்னி, கோம்பைன்னு நம்மளோட நாட்டு ரக நாயும் கிடைக்குங்க. புஷ் கோட், டபுள் கோட், சிங்கிள் கோட்னு எல்லா வெரைட்டிஸ்லேயும் கேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நேராக வந்தோம்னா இந்த பருத்திப்பால் அண்ணா, இந்த அண்ணா கிட்ட பருத்திப்பால் வாங்கி குடிச்சிட்டு தான் எல்லாருமே கிளம்புறாங்க. அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. மதுரை ஸ்பெஷல் பருத்திப்பால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா இந்த பருத்திப்பால் சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். இங்கேன்னு இல்லை, நீங்கள் எங்கே பருத்திப்பால் கிடைச்சாலும் வாங்கி குடிங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் பார்ட் 1லேயே சொன்ன மாதிரி
பல்லாவரம் சந்தைக்கு போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஏறிட்டிங்கன்னா ஏர்போர்ட் ஸ்டாப்லேருந்து 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நீங்கள் போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி அங்கே போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பல்லாவரம் சந்தையில் நம்ம பொருள் வாங்கலாமா, வர்த்தா, அங்கே இருக்க ரேட்டுக்கு வர்த்தா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க ரெகுலராக கடை வாங்குவீங்க இல்லைங்களா, கடை ஒரு அண்ணா அக்கா யாராவது இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட பேர் கடை பேர் ஏதாவது சொன்னீங்கன்னா அது கூட அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு ஷாஜீஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.